நவம்பர் 17 பொதுக்காலம் 33ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 24 முதல் 32 வரை. அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டு விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதைக் காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி, அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலுமிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்திமரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமானால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணுலகில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கைகளுள் ஒன்று 2ஆம் வருகை. முதல் வருகையின் போது மானிட உருவெடுத்து பாடுபட்டு மரித்து உயிர்த்த இறைமகன் 2ஆம் முறையாக மீண்டும் வருவார். அந்த வருகையின் போது அவர் நடுவராக உலகை தீர்ப்பிடுவார் என்பதே 2ஆம் வருகையின் பொருள். இதை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் விசுவாச பிரமாணத்திலும் இன்னும் வேறு பல வேளைகளிலும் அறிக்கையிடுகின்றோம். இந்த விசுவாச அறிக்கையை எப்படி நம் வாழ்வில் பயன்படுத்துவது? நடுவராக இயேசு மீண்டும் வருகின்ற அந்த 2ஆம் வருகை உலக முடிவில்தான் இருக்கும். உலக முடிவு எப்போதும் என்று மனுமகனுக்கே தெரியாது என்று கூறிவிட்டார். எனவே நம்மை பொறுத்தவரை உலக முடிவு என்பது நம் ஒவ்வொருவரின் முடிவுதான், அதாவது நமது இறப்பு. நாம் இறக்கின்ற போது நடுவராம் இயேசு நம்மை சந்தித்து நம்மை தீர்ப்பிடுவார். அந்த தீர்ப்பின் வேளைக்காக நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் மைய பொருள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்வதும் நமது பணிகளை நேர்மையாக நேர்த்தியாக ஆற்றுவதுமே 2ஆம் வருகைக்கான நமது தயாரிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் திருவருகை காலம் இதைத்தான் நமக்கு நினைவூட்டுகின்றது. வருகையின் நாயகனே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். முதல் முறை வந்து எங்களை மீட்டவரே உமக்கு நன்றி அப்பா. 2ஆம் முறை உலகிற்கு தீர்ப்பளிக்க இருப்பவரே உமக்கே புகழ். ஆண்டவரே, எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி எங்கள் மரணத்திற்கு உமது 2ஆம் வருகைக்கும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டிய அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.